Good morning students. Sri Vidya Bharati Metric High Secondary School, Elachippalayam. 12th Bio-Botany class. Last video we have seen the ecological adaptation. The modification of the structure of plant and organism survive the successful in an environment is a adaptation of organisms. The interrelationship between ecological and an organism, ecological adaptation. They move survival of the plant in different habitats. There are a hydrophytes, a xerophytes, mesophytes, and then epiphyte, then halophytes. Last video we have seen the hydrophytes. Hydrophytes, the plant are a morphological adaptation and then anatomical adaptation pathom. Now there are a xerophyte. A xerophyte means the absence of water. So the plant living dry in condition in xerophytic of nature. This plant have a xerophytes. The xerophytic habitat are different pathways. One is a physical drain and then physiological dryness அப்படின்னு சொல்லுவோம். வறண்ட நில தாவரங்கள் இது வந்து ரொம்ப ட்ரை கண்டிஷனில் வறண்டு காணப்படக்கூடிய நிலங்களில் வாழும் தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது எந்த மாதிரி ட்ரை கண்டிஷன் அப்படின்றத பேஸ் பண்ணி இரண்டு வகையான வறண்ட நில தாவரங்கள் இருக்குது. ஒன்று இயல்நிலை வளர்ச்சி, செயல்நிலை வளர்ச்சின்னு சொல்லுவோம். இயல்பாகவே நடக்கக்கூடியது ஃபிசிக்கல் ட்ரைனஸ்ன்னு சொல்லுவோம். ஃபிசியலாஜிக்கல் ட்ரைனஸ் அப்படின்றது இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிசிக்கல் ட்ரைனஸ். In this habitat the soil is a little amount of water due to the inability of the soil for holding capacity because there are a low rainfall of the terrestrial conditionல low rainfall மட்டுமே அந்த சாயிலுக்கு கிடைக்கும். இந்த சாயில் வந்து the store of the water in a small amount. ஸோ அதோட எபிலிட்டியே அவ்வளோதான். அதை மாதிரி இருக்கனால இயல்பாகவே அது வந்து வறட்சி மிகுந்த தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். குறைந்த அளவு தான் மழை பொழியும். அதுக்கப்புறம் மண் வந்து அதோட வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அளவும் ரொம்ப குறைவான அளவு தான் இருக்கும். ஸோ இந்த மண்ணில் கொஞ்சம் மட்டும்தான் வாட்டர் இருக்கும். இந்த மண்ணில் வாழக்கூடிய தாவரங்களை நம்ம இயல்பாகவே வறட்சி கொண்ட தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் physiological dryness. In this habitat water is sufficiently present but plant are unable to absorb the water level because the soil present of capillary space, very low level of capillary space is present. அதாவது மண்ணில் வந்து அதோட மண் இடைவெளிகள்னு சொல்லக்கூடியது வந்து சுத்தமாகவே இருக்காது. the absence of the capillary portion சொல்லுவோம். ஸோ அதனால் வாட்டர் ஹோல்ட் பண்ண முடியாது. வாட்டர் ஹோல்ட் பண்ண முடியாதனால பிளான்ட்டால் வாட்டர் அப்சார்ப் பண்ணிக்க முடியாது. பட் அந்த சாயிலுக்கு நார்மலாகவே அதிகமான அளவு வாட்டர் கிடைக்கும். ஆனால் அந்த சாயிலில் வாட்டர் ஹோல்டிங் போர் கேபிலரி ஸ்பேஸ் அப்படின்றது கொஞ்சம் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் அண்ட் அஸ்டிக் சாயில் இருக்கக்கூடிய பிளான்ட்டை இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ the xerophytic plant are further classified into different kind of plants. First one is ephemerals, அதாவது குறுகிய காலம் வாழும் தாவரங்கள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் சக்குலண்ட்னா சதைப்பற்றுறது. நம்ம கற்றாழையெல்லாம் பாருங்கள் சதைப்பற்று இருக்காமல் அப்போ ஆலோவேரா, சப்பாத்தி கள்ளி. ஸோ இங்கெல்லாம் சக்குலண்ட் பிளான்ட். அண்ட் தென் நான் சக்குலண்ட் பிளான்ட். xerophytic adaptive character. The further classified of the plant are ephemerals, succulent and then non succulent of the plant. First of all ephemerals. Ephemerals, this is also called trough escapers or trough eviders. அதாவது வறட்சியை சமாளிக்கும் தாவரங்கள் அல்லது வளர்ச்சியை தவிர்க்கும் தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். This plant are complete their life cycle within short period. There are a annual, single season, complete span of life in a single season. This is a not true xerophyte. ஏன்னா இவங்க சமாளிச்சுப்பாங்க அல்லது அவங்க வந்து அந்த ட்ரஃப் கண்டிஷனை வந்து எவட்டஸ் அதை வந்து தவிர்த்துருவாங்க. ஸோ அதனால் இவங்க உண்மையான வறண்ட தாவரங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டோம். எக்ஸாம்பிள் ஆர்ஜிமோன், மெல்லுகோ அண்ட் தென் ட்ரிபுலஸ், தென் டெப்ரோசியா.
ஸோ இது எல்லாமே எஃபிமரல்ஸ்க்கு எக்ஸாம்பிள். எஃபிமரல்ஸ் இஸ் ஏ ட்ரஃப் எஸ்கேப்பர்ஸ் ஆர் ட்ரஃப் ஏவேட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் சக்குலண்ட். சதைப்பற்றுடைய வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி உள்ள பிளான்ட்டு சக்குலண்ட் பிளான்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சப்பாத்தி கள்ளி, அதுக்கப்புறம் ஆலோவேராவை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தீஸ் ஆர் கால்ட் அஸ் ஏ ட்ரஃப் என்டூரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வறட்சியை சமாளிக்கும் திறனுடைய தாவரங்கள் ட்ரஃப் என்டூரிங் பிளான்ட்ஸ். திஸ் பிளான்ட் ஸ்டோர் வாட்டர் இன் தர் பிளான்ட் பாட் டியூரிங் எ ட்ரை பீரியட். ட்ரை கண்டிஷன் வரும்போது அதோட பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்டு during the dry period the plant pot is stored water holding capacity சேர்த்து வச்சுக்கும். ஸோ அதனால் கடுமையான வறட்சி வரும்போது the plant develop in short and adaptive character rest extreme tough condition. கடுமையான வறட்சி வரும்போது அது கண்டிப்பாக என்ன பண்ணும், அதோட வளர்ச்சியை சமாளிச்சுக்கும். ஏன்னா அது ஆல்ரெடி ஏற்கனவே வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்குது, வாட்டர் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு சக்குலண்ட்டாக இருக்கும். நீரை சேமித்து வைப்பதால் தான் சதைப்பற்று மிக்க பிளான்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஒப்பன்சியா, ஆலோ, பிரயோஃபிலம் அண்ட் தென் பெகோனியா. நெக்ஸ்ட் ஒன் நான் சக்குலண்ட், அதாவது சதைப்பற்று இருக்காது, சாஃப்டாக தான் இருக்கும். இது வந்து கண்டிப்பாக வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்குது கிடையாது, நீரை சேமிக்க இயலாது. தீஸ் ஆர் கால்ட் அஸ் எ ட்ரஃப் ரெசிஸ்டன்ட் பிளான்ட். திஸ் இஸ் கால்டு ட்ரூ ஜீரோஃபைட்ஸ். இதுதான் உண்மையான ஜீரோஃபைட்டிக் தாவரம்னு சொல்லுவோம். ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும், வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி கிடையாது, வறட்சியை சமாளிக்க முடியாது. ஸோ அதனால் இதுதான் உண்மையான ட்ரூ ஜீரோஃபைட்ஸ். த ஃபேஸ் போத் எக்ஸ்டர்னல் அண்ட் தென் இன்டர்னல் ட்ரைனஸ். அதோட வெளித்தோட்டத்துலேயும் சரி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்லேயும் சரி இதனை கண்டிப்பாக என்ன பண்ணும், இந்த ட்ரை கண்டிஷனை கடுமையான வறட்சி வரும்போது அதை ஃபேஸ் பண்ணி ஆகும். தே ஹாவ் ஏ மெனி அடாப்டேஷன் டு ரெசிஸ்ட் ட்ரை கண்டிஷன். இது வந்து என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, தன்னோட ட்ரை கண்டிஷன் வரும்போது அதை எதிர்த்து வாழ்கிறதுக்கு த ரெசிஸ்ட் ட்ரை கண்டிஷன் தி அடாப்டிவ் மெக்கானிசம் ஆர் ஃபர்தர் அவுட்டர் மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள் கேஸ்ரைனா முள்ளுமுள்ளாக இருக்கும். அதுக்கப்புறம் நீரியமில் பார்த்திங்க அப்படின்னா லீஃப் வந்து நல்லா செங்குத்தாக நீட்டிகிட்ருக்கும். ஜிஜிபஸ் நம்மளோட இளந்தப்பழம் முள், அதுலேயும் பாருங்கள் முட்கள் இருக்கும். தென் அக்கேசியாவில் அதோட இலையெல்லாம் கீழே விழுந்ததுக்கப்புறம் அந்த இலையோட காம்பு பீட்டியோன்னு சொல்லுவோம், அது வந்து மட்டும்தான் அது இருக்கும். ஸோ அந்த வெறும் ட்ரை கண்டிஷனில் லீஃப் எல்லாம் ஊற்றாலும் அது கண்டிப்பாக க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இது எல்லாமே சதைப்பற்று இருக்காது, ஆனால் நீரை சேமிக்க இயலாத தாவரங்கள். ஸோ நான் சக்குலண்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜீரோஃபைட்னா there are absence of water condition, dry condition level of the plant, xerophyte சொல்லுவோம். அதோட வெளித்தோற்றம் எப்படி இருக்கும்? There are a morphological adaptation. First of all, root system is well developed and greater than the shoot system. நல்லா டெவலப்பாக இருக்கும், நிறைய ரூட் நல்லா கசகசன்னு நிறைய குரூப்பாக இருக்கும். பட் அதோட சூட் சிஸ்டத்தோட அளவை விட ரூட் சிஸ்டம் நல்லா வெல் டெவலப்டாக இருக்கும். ரூட் ஹேர் அண்ட் ரூட் கேப் ஆர் வெல் டெவலப்டு. ரூட்லேயே எல்லாமே வெல் டெவலப்டு. அதில் ரூட் ஹேரும் ரூட் கேப்பு தேர் ஆர் ஏ ப்ரொடக்டிவ் லேயர். இவங்க எல்லாமே கண்டிப்பாக நல்லா ஃபர்தராக வெல் டெவலப்டாக இருப்பாங்க. தென் அதில் பாருங்கள் ஒரு கியூஆர் கோடு டூ யூ நோ கொஸ்டின் இருக்குது. ட்ரைகோஃப்ளஸ் பிளான்ட் அப்படின்னா ஜீரோஃபைட் பிளான்ட்டில் அதோட லீஃப் and then stem covered with a many more outgrowth of the hair. This hair is a trichoblast plant. Example cucurbits, மெலோத்தீரியா அண்டு முக்கியா அப்படின்ற பிளான்ட்டு. மெலோத்தீரியா அண்ட் தென் முக்கியா, அதாவது டெசர்ட்டில் வாழக்கூடிய பிளான்ட்டில் லீஃப்லையும் ஸ்டெம்லையும் ப்ரொடக்டிவ் மெக்கானிசமாக ஹேர் வெளி அவுட்க்ரோத்தில் ஹேர் மாதிரி சின்ன லீஃப்லெட்டாக ஹேர் மாதிரி இருக்கக்கூடிய லேயர் வந்து நமக்கு எப்படி கையில் ஹேர் இருக்கோ அந்த மாதிரி ஹேர் இருக்கக்கூடியது ப்ரொடக்டிவ்காக இருக்குது. ஸோ இந்த ப்ரொடக்டிவ் பிளான்ட்டை ட்ரைகோப்ளஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிளான்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் மிலோத்ரியா அண்ட் தென் முக்கியா. Then stem of the xerophyte plant. The stem is mostly hard and woody. கடினமானது, கட்டைத்தன்மை வாய்ந்தது. They may be aerial and are underground. இதுக்கு தரைக்கு மேல் கண்டிப்பாக காணப்படும். The stem or leaves covered with waxy coating to avoid the transpiration. With dense hair is அடர்த்தியான முடிகள் காணப்படும். அந்த வேக்சி கோட்டிங்கு பேர் கியூட்டின் அப்படின்ற வேக்சி சப்ஸ்டன்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இன் சம் ஜீரோஃபைட்ஸ் ஆல் த இன்டர்னோட் இன் த ஸ்டெம் ஆர் மாடிஃபைடு ஃப்ளஷி லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள் ஃபில்லோக்ளாட் ஒப்பன்சியாவில்
அதோட ஸ்டெம் எல்லாமே இலை வடிவமாக மாறி இருக்கும். ஸோ அதனால் இலை வந்து அதோட தொழிலை தண்டு செய்கிறனால இதுக்கு பேர் இலை தொழில் தண்டு ஃபில்லோ கிளாட் ஒப்பன்சியா அப்படின்னு சொல்லுவோம். தென் சம் ஆஃப் த அதர் சிங்கிள் ஆர் அக்கேஷ்னலி டூ இன்டர்நோடு. நோடுனா நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்டெம்மு. இந்த ஸ்டெம்மில் இந்த இடத்துல பாருங்கள் லீஃப் ஒட்டி இருக்குது, ப்ளஸ் இந்த இடத்துலையும் ஒரு லீஃப் இருக்குது. ரெண்டுக்கும் இது ஒரு நோடு, இதுவும் ஒரு நோடு. ரெண்டுக்கும் இடையே உள்ள கேப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இன்டர்நோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இன்டர்நோடு பிளான்ட்டில் the internode modified into fleshy green structure, this is a cladode. இன்டர்னோடல் பார்ட் வந்து நல்லா சக்குலண்ட்டாக இருக்கும். அது நல்லா பார்க்குறதுக்கு ஃப்ளஷி க்ரீன் கலரில் இருக்கும். அந்த பார்ட் இருக்கக்கூடிய பிளான்ட்டை கிளாடோடு அப்படின்னு சொல்லுவோம். இன் சம் ஆஃப் த பீட்டியோல், சில பிளான்ட்டில் பீட்டியோல் வந்து நல்லா ஃப்ளஷியாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்கேசியா மெலனோசைலான், அமெரிக்கன் அக்கேசியான்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் பாருங்கள், இந்த பிக்சர்லேயே கொடுத்துருப்பாங்க. இது வந்து லீஃபு, இந்த பாட்டு லீஃப்னு சொல்லுவோம். அந்த லீஃபோட அந்த பாட்டு வந்து பாருங்கள் சக்குலண்ட்டாக ப்ரெசண்ட்டாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அதில் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியால் ப்ளஸ் ஃபுட் ஸ்டோரேஜ் இருக்கனால ரொம்ப சக்குலண்ட்டாக காணப்படும். ஸோ அந்த சக்குலண்ட்லாம் எதுக்கு அப்படின்னா ட்ரை கண்டிஷனுக்காக அந்த மாதிரி மாறி இருக்கும். எல்லா பிளான்ட்லேயும் பீட்டியோல் அப்படி இருக்காது, அக்கேசியாவில் மட்டும் பீட்டியோல் அப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒன் லீஃபு. லீஃப் ஆர் ஏ ஜென்ரலி லெதரி அண்டு ஷைனி, ரிஃப்ளெக்ட் லைட் அண்டு ஹீட்டு. இதோட இலைகள் கண்டிப்பாக ஹீட்டை அப்சர்வ் பண்ணி அதை வந்து எவாப்ரேட் பண்ணி விடும். அப்புறம் அதே மாதிரி சாஃப்டான லீஃப் தான் அதுக்கு ப்ரெசண்ட்டாக இருக்குது. நல்லா ஷைனி லீஃப், பளபளப்பாக இலைகள் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒன் இஃபோர்பியா, அக்கேசியா, ஜிஜிபஸ், கெப்பாரிஸ் போன்ற பிளான்ட்டில் அதோட ஸ்டிபியூல்ஸ் அப்படின்னா இலையோட அடிச்செதில்கள் லீஃப் மாதிரி முட்கள் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். இந்த ஸ்டிபியூல்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டு ஸ்பைன்ஸ். இந்த இலையோட இது வந்து ஸ்டாக் ஆஃப் த லீஃப், சாரி இந்த ஸ்டெம், இந்த இடத்து ஸ்டாக் ஆஃப் த லீஃப், ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடியது தான் ஸ்டிபியூல்னு சொல்லுவோம். இந்த ஸ்டிபியூல் முள்ளாக மாறி இருக்கும். த ஸ்டிபியூல்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டு ஸ்பைன்ஸ். திஸ் பிளான்ட் ஆர் இஃபோர்பியா, அக்கேசியா, ஜிஜிபஸ் அண்ட் தென் கப்பாரிஸ். நெக்ஸ்ட் ஒன் த என்டையர் லீவ்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டு ஸ்பைன்ஸ். அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா இலைகளும் முட்களாக மாறி இருக்கும். எதுக்காக? டு அவாய்ட் த டிரான்ஸ்பிரேஷன் அல்லது ஸ்கேல், ரொம்ப ஷார்ப் டிப்பாக இல்லாதனால கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் ஒரு ஒரு மொன்னை பென்சில்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மொன்னை மாதிரி இருக்கும். ஸோ ரெடியூஸ் த ஸ்கேல்ஸ். எக்ஸாம்பிள் ஒப்பன்சியா அண்ட் தென் அஸ்ப்ராகஸ். ரெண்டுலேயும் எல்லா இலைகளும் ஆல் லீவ்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டு ஸ்பைன்ஸ். திஸ் இஸ் எ மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர். தெர் ஆர் different root, stem and then leaf. Now we are going to the anatomical adaptation only seen in the microscopic structure. உள் அமைப்பில் தகவ அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. in this epidermis layer outer growth அப்படின்னு சொல்லுவோம். in this epidermis multi-layer of epidermis heavy cuticle is present to avoid the water transpiration, to prevent the water, to avoid the water transpiration. Next one, epidermis ku next வரக்கூடிய layer hypodermis. well developed sclerenchymatous tissue are present. sunken stomata அப்படின்னா உட்புதைந்த ஸ்டொமேட்டா அப்படின்னு அர்த்தம். sunken stomata are present in a lower epidermis. இது epidermis upper side இருக்கக்கூடிய epidermis இருக்கு. உங்களுக்கு பிக்சரே கொடுத்துருப்பாங்க. lower side இருக்கக்கூடிய epidermis இருக்கு. இந்த பிக்சர் பாருங்கள், அப்பர் எபிடர்மிஸ் அண்ட் தென் லோயர் எபிடர்மிஸ்ன்னு இருக்கும். அதில் பாருங்கள் திக் கியூட்டிக்கல் இருக்குது. மல்டி லேயர் எபிடர்மிஸ், அதுக்கு கீழே இருக்கக்கூடியது தான் ஹைப்போடெர்மிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹைப்போடெர்மிஸ் எந்த செல்களால் ஆனது அப்படின்னு கேட்டால் கொலன்கேமா செல்களால் ஆனது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லாஸ்ட் இந்த இடத்துல இது அப்பர் எபிடர்மிஸ், அதே மாதிரி இருக்கக்கூடிய லோயர் எபிடர்மிஸ் இவனே கொடுத்துருக்கான் பாருங்கள். இந்த லோயர் எபிடர்மிஸில் உட்குள்ளே குதிந்து அதுக்குள்ளே ஸ்டொமேட்டானா இலைத்துளைகள் அப்படின்னு அர்த்தம். ஸ்டோமா அப்படின்னா இலையில் இருக்கக்கூடிய துளைகள், ஸ்டொமேட்டா அப்படின்னா மீனிங் இலைத்துளைகள். இது உள்புதைந்து காணப்படுறதுனால இதுக்கு பேர் சன்கின் ஸ்டொமேட்டா. நார்மலாக மற்ற பிளான்ட்டில் ஸ்டொமேட்டா வந்து வெளியில் இருக்கும், ஆனால் இதில் மட்டும் ஸ்டொமேட்டா அப்படின்றது அவுட்டர் சைடில் இருக்குது. ஸோ அதனால தான் உட்புதைந்து காணப்படும். ஸோ அதனால தான் அதுக்கு பேர் உட்குவிந்த ஸ்டொமேட்டா, சன்கின் ஸ்டொமேட்டான்னு சொல்லுவோம். ஸ்கோட்டோ ஆக்டிவ் டைப் ஆஃப் ஸ்டொமேட்டா இஸ் ஃபவுண்ட் இன் சக்குலண்ட் பிளான்ட். ஸ்கோட்டோ ஆக்டிவ் ஸ்டொமேட்டா அப்படின்னா இரவில் திறக்கும் ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது ஸ்கூல் மாதிரி பகலில் ஓப்பனாக இருக்கும், நைட்டு க்ளோஸாக இருக்கும். ஏன் பகலில் ஓப்பனாக இருக்குது அப்படின்னா, பகலில் ஓப்பனாக இருக்கும்போது ஏர்லி மார்னிங் எழுந்து பார்க்கும்போது ஒவ்வொரு பிளான்ட்டோட மேலேயும் எச்சி துப்பி வச்ச மாதிரி ட்ரை, அதாவது ஈரமாக இருக்கும். நம்ம நினைப்போம் யாராவது துப்பி வச்சுருப்பாங்கன்னு. இல்லை, பிளான்ட்டில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் வாட்டர் இந்த ஃபார்ம் ஆஃப் வேப்பர் வடிவில் ரிலீஸ் ஆகும்.
ஓகேவா? அதுக்கு 10 குடம் தான் தண்ணி தேவைப்படுது. உங்கள் வீட்டில் தண்ணி வந்துச்சுன்னு நம்ம 50 குடம் தண்ணி ஊற்றிடுறோம். ஆனால் அதுக்கு தேவையான வாட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற வாட்டரை எவாப்ரேட் பண்ணிவிடும். அந்த எவாப்ரேட் அப்படின்றது ஒரு ஃபோர் மூலமாக, ஒரு ஓட்டை மூலமாக வெளியில் வரும். அந்த ஓட்டைக்கு பேர் தான் ஸ்டொமேட்டா. அப்போ ஸ்டொமேட்டா பகலில் ஓப்பனாக இருக்கும், நைட்டு வந்து க்ளோஸாக இருக்கும். அப்போ அது வந்து ரெகுலராக இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா. பட் இங்கே சோடா ஆக்டிவ் ஸ்டொமேட்டா அப்படின்னா இரவில் ஓப்பனாக இருக்கும், பகலில் வந்து க்ளோஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம டெரஸ்ட்ரியில் வாழக்கூடிய பிளான்ட்டு, இதுக்கு வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. பட் டெசர்ட்டில் வந்து அந்த மாதிரி வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்காது. ஏன்னா சாயில்லையே கேப்லரி போர்ஸ் அப்படின்றது ஆப்சன்ஸ். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளான்ட்டில் ஸ்டொமேட்டா தே வில் பி அ க்ளோஸ் ஆஃப் எ நைட் டே டைம் அண்ட் தென் ஓப்பன் ஆஃப் நைட் டைம். ஏன்னா நைட் அதிகமாக சன்லைட் இருக்காது. ஸோ அப்போ தேவையான வாட்டரை ரிலீஸ் பண்ணிக்கும். ஸோ திஸ் டைப் ஆஃப் எ ஸ்டொமேட்டா ஆர் எ சோடோ ஆக்டிவ் ஸ்டொமேட்டா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீட் கொஷின். நெக்ஸ்ட் ஒன் வாஸ்குலர் பண்டில். Vascular bundle are well developed. Vascular bundle means xylem and phloem are a conducting tissue. Xylem water conducting, phloem food conducting. The vascular bundle are well developed with several layer all bundle sheath. நிறைய லேயர்களால் ஆனது. They are a productive sheath. Next one mesophil. எபிடெர்மிஸ்க்கு அடுத்து வரக்கூடிய, இங்கே பாருங்கள், எபிடெர்மிஸ்க்கு அடுத்து வரக்கூடிய லேயர் தான் மீசோஃபில்னு சொல்லுவோம். கார்டெக்ஸ்னு படிச்சிருப்போம் சின்ன கிளாஸில். கார்டெக்ஸ் தான், ஆனால் மீசோஃபில் அப்படின்ற பேரில் இருக்குது. மீசோஃபில் இஸ் ஏ வெல் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு பாலிசேட் அண்ட் தென் ஸ்பாஞ்சி. தேர் ஆர் மேடப் ஆஃப் எ பேரன்கேமா செல். இதுவும் நீட் கொஷின். பாலிசேட் பேரன்கேமா எந்த செல்களால் ஆனது அப்படின்னா பேரன்கேமா செல்களால் ஆனது. நெக்ஸ்ட் ஒன் சக்குலண்ட். இந்த சக்குலண்ட்னா நல்லா அப்படியே மொத்தமாக இருக்கும், நிறைய சாப்பிட்டு ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணி வச்சு நல்லா குண்டாக இருக்கும். இந்த சக்குலண்ட் த ஸ்டெம் போசஸ் ஏ வாட்டர் ஸ்டோரேஜ் ரீஜியன். சதைப்பற்றுள்ள தாவரங்களில் அதோட ஸ்டெம் வந்து வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதுக்கு ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஜீரோஃபைட் பிளான்ட்டில் கூடியது. பாருங்கள், வாட்டர் ஸ்டோரேஜ் மெட்டீரியல்ஸ் ஏர் ஃபுல்லாக இருக்கும், அப்படின்னா மிதக்க பயன்படும். இது வந்து வாட்டர் ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷன். வாழ்வியல் தகவமைப்பு. எப்படி இந்த என்வாமெண்ட்டில் அவங்க சர்வே ஆகிறாங்க, எப்படி அவங்க வாழ்கிறாங்க, அல்லது அவங்களோட டெத் கண்டிஷன் வந்து எப்படி தப்பிக்கிறாங்க. அது ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷன், வாழ்வியல் தகவமைப்புகள். மோஸ்ட் ஆஃப் த ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ் ஆர் டெசிக்னேட்டட் எ ரெடியூஸ் டிரான்ஸ்பிரேஷன். இவங்க வந்து நீராவி போக்க அதிக அளவு குறைக்கிறதுக்காக லீஃப் மாதிரி இருக்காது, டு ரெடியூஸ் த ஸ்பைஸ் என்னவாக இருக்கும், முள்ளு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் லைஃப் சைக்கிள் இஸ் கம்ப்ளீட்லி வித் ஏ ஷார்ட் பீரியட். அதனால தான் அதுக்கு பேர் குறுகிய காலம் வாழும் எஃபிமெரல்ஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. குறுகிய காலம் வாழும் எஃபிமெரல்ஸ் பிளான்ட். த கம்ப்ளீட் ஸ்பேன் ஆஃப் லைஃப் இன் ஏ வெரி ஷார்ட் பீரியட். திஸ் இஸ் ஏ எஃபிமெரல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் மீசோஃபைஸ். Mesophys, the plant which are living in a moderate condition. இவங்க எல்லாத்துக்கும் கரெக்டான சூழ்நிலையில் இருப்பாங்க. அதாவது தேவையான அளவு மிதமான ஒரு ஈரப்பதமாகவோ அல்லது ரொம்ப வறட்சி இல்லாத கண்டிஷனில், ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது வறட்சியாகவும் இருக்கக்கூடாது. த பிளான்ட் விச் லைவ் இன் எ மாடரேட் கண்டிஷன், நெய்தர் டு வெட் ஆர் நாட் டு ட்ரை, தேர் ஆர் கால்ட் அஸ் மீசோஃபைட். வள நில தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். These are commonly land plants. Example சோளம் and then hibiscus. செம்பருத்தி கொடுத்துருக்காங்க. அதோட வெளித்தோற்றம் மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன். The root system is a well developed with root cap and root hairs are present. நீங்கள் சோளச்செடியும் செம்பருச்செடியும் பார்த்துருப்பீங்க, அதை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. ரூட் ஆர் வெல் டெவலப்டு, ரூட் சிஸ்டம் இருக்கும், and the root hairs and the root cap are present. Then stem are a very aerial. ஏரியல்னா above the soil. ஸ்டவுட் ஐயோ அப்போ ரொம்ப பெருசாக இருக்கும். ஹைலி பிரான்ச்டு, நிறைய கிளைகள் காணப்படும். லீவ்ஸ் ஆர் ஜென்ரலி லார்ஜ், ப்ராட், தின் வித் டிஃப்ரெண்ட் ஷேப். இப்போ செம்பருத்தியோட இலைகள் பார்த்திங்க அப்படின்னா பல்லு மாதிரி அப்படியே இந்த மாதிரி இருக்கும். சில லீஃப் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ த toothed leaf-like structure அப்படின்னு சொல்லுவாங்க. The area thin and different shape of the leaves are present. Next one, anatomical adaptation. Anatomical means internal structure. The epidermis இதுதான் அதோட டயக்ராம் கொடுக்கல மீசோஃபைஸ்க்கு. தென் cuticle ஆர் ஏரியல் பார்ட் மாடரேட்லி டெவலப்டு. இந்த cuticle அப்படின்றது அவுட்டர் பார்ட்டு. இது வந்து ரொம்ப சின்னதான வளர்ச்சி மட்டும்தான் இருக்கும். ரொம்ப தேர் ஆர் ஏ மாடரேட்லி டெவலப்டு, நல்லாவே டெவலப் ஆகிருக்கும் cuticle. அதாவது கொஞ்சம் ஒரு ஸ்மாரான அளவு cuticle ப்ரெசண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் எபிடெர்மிஸ் இஸ் ஏ வெல் டெவலப்டு அண்ட் ஸ்டொமேட்டா ஆர் ஜென்ரலி ப்ரெசன்ட் ஆன் போத் எபிடெர்மிஸ். அதாவது அப்பர் எபிடெர்மிஸ்லையும் இருக்கும், லோயர் எபிடெர்மிஸ். இப்போ வந்து இது வந்து
கார்டெக்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு அப்பர் எபிடர்மிஸ் இருக்கும், ஏன்னா லீவ்ஸ் தானே, அப்பர் எபிடர்மிஸ் இருக்கும், லோயர் எபிடர்மிஸ் இருக்கும். இப்போ 2 இடத்துலையுமே ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது இலைத்துளைகள் 2 இடத்துலையுமே காணப்படும். சன்கீன் ஸ்டொமேட்டாங்கிறது வேறு, இந்த ஸ்டொமேட்டாங்கிறது நார்மலாக இருக்கக்கூடிய நம்ம ஜென்ரல் லீஃப், செம்பருத்தி, மாமரம் அதோட லீஃப்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ the stomata are generally present in both epidermis, அப்பர் சைடு இருக்கும், லோயர் சைடு இருக்கும். மீசோஃபில் இந்த 2 அந்த அப்பர் சைடு கவர், இந்த சைடு கவர், இந்த சென்ட்ரல் எல்லாமே சேர்த்து இதை கார்டெக்ஸ் ரீஜன்னு படிப்போம், 10th படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த இடத்த வந்து நம்ம கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம், பட் இதை லீஃபில் மீசோஃபில்னு சொல்லுவாங்க. மீசோஃபில் இஸ் வெல் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு பாலிசைடு செல்கள் அண்ட் தென் ஸ்பாஞ்சி செல்கள். வாஸ்குலர் அப்படிங்கிறது சைலம் அண்ட் தென் ஃப்ளோயம்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் மெக்கானிக்கல் டிஷ்யூ, யார் ஒருத்தர் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க மெக்கானிக்கல் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. த சப்போர்ட்டிவ் ஆஃப் த பிளான்ட் த மெக்கானிக்கல் டிஷ்யூ அப்படின்றது காலன்கேமட்டஸ் செல். த ஃபேர்லி டெவலப்டு அண்ட் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட், இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மிதமான வளர்ச்சி தான் இதுக்கு காணப்படும். அதாவது சைலம் ஃப்ளோயம் இதை கொஞ்சம் தான் அதிக அளவு இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷன். ஆல் ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ் ஆர் நார்மல். இது வந்து இயற்கையாகவே எல்லா வாழிடங்கள்லையும் அது வந்து ரொம்ப வறட்சியாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு எல்லாம் டாலரேட் பண்ணுற அளவுக்கு இருக்குது, நார்மலான கண்டிஷனில் தான் அவங்களோட ஹெல்த் இருக்கும். டெம்பரரி வில்ட்டிங் டேக் பிளேஸ் ஆர் ரூம் டெம்பரேச்சர் வென் தேர் இஸ் எ வாட்டர் ஸ்கேசிட்டி. இது வந்து சப்போஸ் வாட்டர் ஸ்கேசிட்டி நீர் பற்றாக்குறை ஏற்படும் போது அதோட ரூம் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை நார்மல் டெம்பரேச்சர் அது வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக வாடும். ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா செடியெல்லாம் லைட்டாக வாடி இருக்கும். அப்போ டெம்பரரி வில்ட்டிங் டேக் பிளேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர் வென் தேர் இஸ் எ வாட்டர் ஸ்கேசிட்டி. வாட்டர் ஸ்கேசிட்டி இருக்கும்போது வாடல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ட்ரோஃபோஃபைஸ். ட்ரோஃபோஃபைஸ் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம்மர் சீசனில் கோடை காலங்கள்னு சொல்லுவோம்ல, ரொம்ப மே மாதம் அப்போலாம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். மார்ச் ஏப்ரல் மேலாம் பார்த்திங்கன்னா அப்படின்னா ரொம்ப தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை, கோடை காலங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ வறண்ட நில தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து ஜீரோஃபைஸ். அண்ட் தென் மீசோஃபைஸ் அப்படிங்கிறது வளநில தாவரங்கள். தென் ஹைட்ரோஃபைஸ் நீர்வாழ் தாவரங்கள். இவங்க எல்லாமே கோடை காலங்களில் சம்மர் சீசனில் எந்த ஒரு பிளான்ட்டு மீசோஃபைட் கண்டிஷனாகவோ அல்லது ஹைட்ரோஃபைஸ் கண்டிஷன்லேயோ அடாப்டிவ் மெக்கானிசமாக இருக்கோ, இன் திஸ் டைப் ஆஃப் பிளான்ட் ஆர் ட்ரோஃபோஃபைட்ஸ். The plants which have the xerophyte at summer and behave as mesophytes and hydrophytes during rainy season. மழைக்காலங்களில் அது நார்மல் கண்டிஷன் வளநில தாவரங்களாகவும், அதாவது ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரை கண்டிஷனாகவும் இருக்கக்கூடாது. இது ஒரு மெத்தடு. அண்ட் தென் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி கொண்ட பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அப்போ எந்த ஒரு பிளான்ட்டு இந்த மாதிரி 2 அடாப்டிவ் மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணுதோ அந்த பிளான்ட்டு ட்ரோஃபோஃபைட்ஸ் லிஸ்ட்டில் வரும். எஃபிபைஸ். எஃபிபைட்னா எபினா அபவ், ஃபைஸ்னா பிளான்ட்டு, தொற்றி வாழக்கூடிய பிளான்ட் அப்படின்னு அர்த்தம். இன் திஸ் டைப் ஆஃப் பிளான்ட் க்ரோ ஆன் எ அதர் பிளான்ட், ஒன்லி யூசேஜ் ஆஃப் த சப்போர்ட்டிவ் பிளான்ட், ஒன்லி இன் ஷெல்டர் பட் நாட் இன் வாட்டர் அண்ட் தென் ஃபுட் சப்ளை. திஸ் டைப் ஆஃப் பிளான்ட் ஆர் எஃபிபைட்ஸ் பிளான்ட். எக்ஸாம்பிள் ஆர்கிட், லயான்ஸ் அண்ட் தென் ஹேங்கிங் பிளான்ட்ஸ். அதாவது தொங்கிக்கிட்டு இருக்கும், மேலேருந்து கீழே வந்து அப்படியே தொங்கிட்டு இருக்கனால அதுக்கு பேர் தொங்கும் மாஸ்கள், ஹேங்கிங் மாசஸ். அண்ட் தென் மணி பிளான்ட், நம்ம வீட்டில் இருக்கிற மணி பிளான்ட். ஸோ இந்த மணி பிளான்ட் எல்லாமே only grow for the other plant for a supportive, not absorbing water and then food material. Then morphological character of epiphytic plant. It is a peculiar character of the autotroph. இது autotrophலே ஒரு peculiar character. அது நீட் கொஷின், பட் உங்கள் புக்கில் இல்லை, எழுதிக்கோங்க. இட் இஸ் பெக்குலியர் டு த ஆட்டோட்ராஃப். ஆட்டோட்ராஃப்லேயே மிக சிறப்பானது இந்த எஃபிபைட். ஆட்டோட்ராஃப் அப்படின்னா ஒருத்தர்கிட்டருந்து வாட்டரையும் ஃபுட் மெட்டீரியலையும் அப்டெயின் பண்ணிக்கும், அது லிவிங்லேருந்து. இதுவும் லிவிங்லேருந்து தான், ஆனால் லிவிங்லேருந்து லிவிங் பிளான்ட்டை அல்லது ட்ரீலேருந்து வாட்டரையும் ஃபுட் மெட்டீரியலையும் அப்சர்வ் பண்ணிக்காது, பட் இட் க்ரோ இன் எ அதர் பிளான்ட். அதான் எஃபிபைட்டிக் பிளான்ட்னு சொல்லுவோம். The morphological character of the epiphytic plant. The root system is extensively well developed. ரொம்ப நல்ல பெரிய எலாபரேட்டாக க்ரோத் ஆகிருக்கும். In this type of epiphytic plant contain 2 type of a root. One is a clinging root, another one is a aerial root. Clinging root அப்படின்னாவே பற்று வேர்கள், aerial root முன்ன hang about in the air.
அதாவது நிலப்புற வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேங் அபவுட் இந்த ஏர், காற்றில் ஆடிக்கொண்டே இருக்கும் கொடி மாதிரி. கிளங்கிங் ரூட், பற்று வேர்கள் அல்லது தொற்று வேர்கள் அப்படின்னு சொல்லுவோம். டு ஃபிக்ஸ் த எஃபிபைட்டிக் ஃபேமிலி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் சப்போர்ட்டிங் ஆப்ஜெக்ட், வேறு ஒரு பிளான்ட் மேலே தொற்றிக்கிட்டு, இப்போ இது ஒரு ஸ்டெம்மோ அல்லது ஒரு பிரான்ச்சஸோ அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடிய இது வந்து எஃபிபைட்டிக்கோட அந்த லீஃபு. இந்த பக்கம் இருக்கிறது தான் ஏரியல் ரூட்டு. இந்த ஃபிக்ஸ் பண்ண பயன்படக்கூடியது தான் கிளங்கிங் ரூட்டு. கிளங்கிங் ரூட் ஒன்லி டு ஃபிக்ஸ் த அட்மாஸ்பியரிக் ஆஃப் த பிளான்ட் டு சப்போர்ட்டிவ் ஆப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஏரியல் ரூட். ஏரியல் ரூட் ஆர் green in color. It may hang about in the air. The absorbing water and mineral salts. It help of the tissue. It present in a tissue of aerial root. In the special type of tissue are called as velamen tissue. There are a soft spongy tissue are present in aerial root. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. வேலமன் டிஷ்யூ அப்படின்றது ரெண்டு விதமான ரூட்டில் எந்த ரூட்டில் இருக்குன்னு கேட்பாங்க. ஏரியல் ரூட்டு. ஸ்டெம் இஸ் சம் எஃபிபைட்டிக் ஆர் சக்குலண்ட். எஃபிபைட்டிக் பிளான்ட்டோட ஸ்டெம் வந்து சக்குலண்ட்டாக இருக்கும், நல்லா மொத்தமாக தடிமனாக இருக்கும். டெவலப் இன் ஏ சூடோ பல்ப் ஆர் டியூபர். இது பார்க்குறதுக்கு நல்ல உருளைக்கிழங்கு மாதிரி கிழங்கு வந்து உருவாக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஜென்ரலி த லீவ்ஸ் ஆர் லெஸ் இன் நம்பர். லீவ்ஸ் வந்து குறைவாக காணப்படும். அண்ட் மேபி ஃப்ளஷி அண்ட் லெதர். இது பார்க்குறதுக்கு பெரிய அப்படியே காம்பு மாதிரி ஈச்சி அடைந்த 1 or 2 லீஃப் வந்து இதில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். நிறைய லெதரி லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இதில் மிர்மிகோஃபிலி டைப் ஆஃப் பாலினேஷன் தான் நடக்கும். மிர்மிகோஃபிலினா என்ன அப்படின்னா இதோட பிளான்ட்டு மேலே நமக்கு வந்து எறும்பு அதெல்லாம் ஊறிக்கிட்டு இருக்கும். ஸோ மிர்மிகோஃபிலி அப்படிங்கிறது ஆண்டோட பாலினேஷன் நடக்கக்கூடிய மெத்தடு. ஸோ மிர்மிகோஃபிலி எதுக்காக மிர்மிகோஃபிலி அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரொடக்டிவ் மெக்கானிசம் டு ப்ரிவென்ட் த ப்ரிடேட்டர்ஸ். யாராவது ஆடி மாடு இந்த மாதிரி யாராவது கிரேசிங் அனிமலால் எஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது வந்து மிர்மிகோஃபிலி, இந்த எறும்பெல்லாம் அது மேலே ஊறும். ஸோ அது மூலமாக பாலினேஷன் நடக்கும். த ஃப்ரூட் அண்ட் சீட்ஸ் ஆர் வெரி ஸ்மால் அண்ட் யூஸ்வலி டிஸ்பர்சல் பை வின் இன்செக்ட் அண்ட் தென் பேர்ட்ஸ். அது மூலமாக கண்டிப்பாக என்ன ஆகும், சீட் டிஸ்பர்சல் ஆகும். காற்று மூலமாக சீடு டிஸ்பர்சல் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் அனட்டாமிக்கல் அடாப்டேஷன், உள்ளமைப்பியல் தகவமைப்பு. இந்த மல்டி லேயர் எபிடர்மிஸ், இந்த ப்ரொடக்டிவ் லேயர் எபிடர்மிஸ் வந்து பல அடுக்குகளால் ஆனது. இந்த ஒரு லேயர் மட்டும் பல அடுக்குகளால் ஆனது மல்டி லேயர் எபிடர்மிஸ். இன்னர் டு த வேலமன் டிஷ்யூ. இந்த எபிடர்மிஸ்க்கு அடுத்து இன்சைடில் இருக்கக்கூடியது வேலமன் டிஷ்யூ. இட் இஸ் எ பெக்கூலியர். இதில் ஒரு பெக்கூலியர் இருக்குது. இந்த வேலமன் டிஷ்யூக்கும் அடுத்தது கார்டெக்ஸ் ரீஜன் தான் மற்ற பிளான்ட்டில் இருக்கும். ஆனால் அதுக்கடுத்தே ப்ரொடக்டிவ் டிஷ்யூவாக எக்ஸோடெர்மிஸ் இருக்குது. எபிடர்மிஸ் அப்படிங்கிறது அவுட் க்ரோத், எண்டோடெர்மிஸ் அப்படிங்கிறது இன்சைடு க்ரோத். ரெண்டுக்கும் சென்டரில் இருக்கக்கூடியது எக்ஸோடெர்மிஸ். இட் இஸ் எ பெக்கூலியர் ஆஃப் எ எஃபிபைட். எஃபிபைட்டில் ஒரு சிறப்பானது எக்ஸோடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ப்ரெசன்ஸ் ஆஃப் எ திக் கியூட்டிக்கல். திக் கியூட்டிக்கல் இருக்கனால டு அவாய்ட் த டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் இட் ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்கின் ஸ்டொமேட்டா. உட்புதைந்த ஸ்டொமேட்டா இதில் காணப்படும். Next one, succulent epiphytic contain well developed parenchyma cell to storage. Succulent இருக்கனால உணவுப் பொருட்களையும் வாட்டரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதுக்கு ப்ரெசண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இதோட physiological adaptive mechanism, the special absorption process of water by velamen tissue. velamen tissueங்கிறது hang about in the air, கொடி மாதிரி காற்றுல ஆடிக்கிட்டே இருக்கும். அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பரை அப்சார்ப் பண்ணி பிளான்ட்டுக்கு கொடுக்கும். ஸோ பிளான்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா க்ரீன் கலர் பிக்மெண்ட் வச்சிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி டு ப்ரிப்பேர் த ஃபுட் மெட்டீரியல் வாட்டர் ஆர் ஹோல்டிங் ஆஃப் அட்மாஸ்பியரிக் த்ரோ த velamen tissue. ஸோ ஃபுட் provide the food material own kind, not usage of the host plant. So this is a peculiar of epiphytic plant அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஹாலோஃபைட்ஸ். ஹாலோஃபைட்ஸ்னா உவர் சதுப்பு நில தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர் ஆர் a special type of halophytic plant grow only in a soil of high concentration of salt. அதிகமான உப்பு நிறைந்த இடங்களில் வாழக்கூடிய தாவரங்கள் தான் ஹாலோஃபைட்ஸ் பிளான்ஸ். அப்படி என்ன கண்டிஷனில் இருக்கும், ட்ரை உப்பு தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வாழும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைசோஃபோரா சொனரேசியா அண்ட் தென் அவிசீனியா. இது வந்து ஹாலோஃபைட்ஸ் யூஸ்வலி ஃபவுண்ட் இன் த நியர் ஆஃப் த சீ ஷோர்ஸ் அண்ட் த எஸ்ட்ராரிஸ். அதாவது கடற்கரை ஓரங்களிலும் அதோட முகத்வாரங்கள்னு சொல்லுவாங்கள்ல, கடலோட லாஸ்ட் எட்ஜஸ், அதான் எஸ்தூரிஸ்ன்னு சொல்லுவாங்க. The soil are physiologically wet but physiologically dry. இது வந்து நிலந்தான் ஈரத்தன்மையாக இருக்கும், ஆனால் இது வந்து உவர்த்தன்மை உப்பு நிறைந்த ஈரமாக இருக்கும். As plant cannot usage of the salt water. இந்த சால்ட் வாட்டரை பிளான்ட்டால் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியாது.
ஸோ அதனால் ஃபில்டர் பண்ணுறதுக்கு தன்னிக்கிட்ட ஒரு ஃபிசியலாஜிக்கல் மெக்கானிசத்தை இதை ஃபாலோ பண்ணும். திஸ் வெஜிடேஷன் இஸ் எ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் கண்டிஷன்லேயும் அண்ட் தென் மேங்க்ரோவ் பிளான்ட்லேயும் இருக்கும். எல்லா பிளான்ட்லேயும் அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதோட செல்களில் இருக்காது. தென் அதோட மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர், த டெம்பரேச்சர் halophytes are herbivorous but the tropical halophytes are mostly shrub. அதாவது மிதமாக இருக்கக்கூடிய வெப்பமண்டலத்தில் இருக்கக்கூடிய பிளான்ட் வந்து சின்ன செடிகளாக இருக்கும். அதிகமாக வெப்பமண்டலமாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய செடிகள் வந்து கொஞ்சம் புதர் செடிகளாக ஷ்ரப் மாதிரி இருக்கும். இன் அடிஷன் டு த நார்மல் ரூட் மெனி ஸ்டில் ரூட் ஆர் டெவலப்டு. ஆக்சுவலாக இதுக்கு வந்து நார்மல் ரூட் சிஸ்டம் இருக்குது. அது மூலமாக ஸ்டில் ரூட் அப்படின்னா நம்ம சோளத்தில் இருக்குல்ல அந்த மாதிரி முட்டு வேர்கள் மாதிரி இது நிறையா இருக்கும். கடைசி லாஸ்ட் எட்ஜஸ் வந்து கொசுன்னு இருக்கக்கூடிய சோளத்தில் இருக்க மாதிரி ரூட்டுகள் இருக்கும், ஸ்டில் ரூட்டு, அதாவது முட்டு வேர்கள். தென் இதில் ஒரு ஸ்பெஷல் மெக்கானிசம் இருக்குது. எல்லா லீஃபுமே பாசிட்டிவ் 0.5 பட் மார்ஃபாலஜிக்கல் ஹேலோஃபைஸில் இருக்கக்கூடிய பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ரூட்டு மட்டும் நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் ரூட்டு. திஸ் ரூட் ஆர் கால்ட் அஸ் எ நெமட்டோஃபோர்ஸ். இன் திஸ் நெமட்டோஃபோர் contain a nematodes. Nematodes is a small opening aeration pore. They are called as a breathing pore. In this having the breathing pore of root nematophores, this is a breathing root. Breathing root also known as a nematophores. The small aeration hole is a nematode. Example, Avicennia plant contain a nematophores, small opening pores. இந்த பக்கம் ரூட் பாருங்கள், எல்லாத்துக்கும் ரூட் அப்படிங்கிறது வெளிப்பகுதியில் இருக்கும். ஆனால் இதுக்கு மட்டும் ரூட்டு, ஒரு ட்ரீ இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரீயோட மேல் பகுதியில் இப்படி வந்து வளைஞ்சு ரூட் இருக்கும். அதாங்க பாருங்கள், ரூட் வந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த ரூட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் பாருங்கள் ஸ்மாலர் போர் இருக்கும். திஸ் போர் ஆர் நெமட்டோதோட்ஸ். இன் திஸ் நெமட்டோதோட் ஆர் பிரசன்ட் இன் எ ரூட் நெமட்டோஃபோர்ஸ். இது எந்த பிளான்ட்டில் இருக்குது அப்படின்னா அவிசீனியா பிளான்ட்டில் இருக்குது. அவிசீனியா பிளான்ட்டை நான் அலாயத்தி காடுகள்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இதில் இருக்கக்கூடிய கியூட்டிக்கல், presence of a thick cuticle and aerial part of the plant body. இந்த மண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட் பாட்லேயும் கியூட்டிக்கல் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இதோட லீஃப் வந்து ரொம்ப நல்லா திக்காக இருக்கும். ஃபுல்லி என்டையர் முழுமையான இலைகள் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஆஃப் இலைகள் அப்படின்னு இருக்காது. ஒரு லீஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கும். அந்த லீஃபை தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டட் ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவோம். த என்டையர் சக்குலண்ட் நல்லா திக்காக இருக்கும், அதனால தான் அதுக்கு பேர் சக்குலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி திக்காக இருக்கும்? டு ஃபில் த ஃபுட் மெட்டீரியல் அண்ட் தென் வாட்டர். க்ளோஸி நல்லா பளபளப்பாக ஷைனிங்காக இருக்கும். சம் ஸ்பீசஸ் ஆர் ஏஃப்ளஸ். சில ஹேலோஃபைஸ் பிளான்ட் மட்டும் லீஃப் கிடையாது. ஸோ ஏஃப்ளஸ் லீஃப் வித்தவுட் லீவ்ஸ், அதை வந்து நம்ம ஏஃப்ளஸ் லீவ்ஸ் சொல்லுவாங்க. ஏஃப்ளஸ்னால் வித்தவுட் லீஃப்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், விவி பாரி ஆஃப் சீட் ஜெர்மினேஷன். சீட் ஜெர்மினேஷன்கிறது நமக்கு எப்படி? த என்டையர் பிளான்ட் டு ப்ரொடியூஸ் த ஃப்ளார் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். ஃப்ளார் வந்து ஃப்ரூட்டாக மாறும், ஃப்ரூட்ஸ் வந்து சீடாக மாறும். சீடு டிஸ்பர்சல் டு ஃபார்ம் த என்டையர் நியூ பிளான்ட். பட் இந்த ஹேலோஃபைஸில் விவி பாரி டைப் ஆஃப் ஜெர்மினேஷன். இப்போ பாருங்கள், அந்த பிளான்ட் இருக்குது. பிளான்ட்டில் இருக்கும்போதே நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்குரிய கேலிக்ஸ் ஃப்ரூட் இருக்கும். அப்போயே பாருங்கள் செடி முளைச்சிடும். ஏன் வந்து இதில் மட்டும் கனிக்குள்ளே இருக்கும்போது விதைகள் வந்து முளைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, இந்த சீடு கீழே விழும்போது, சீடு வந்து கீழே இருக்கும்போது அந்த சீடில் கீழெல்லாம் உப்பாக தானே இருக்குது. ஸோ அந்த உப்பில் பட்டு அது வந்து தன்னால் கேனாட் சர்வைவல் இன் எ என்வாமெண்ட். ஸோ அதனால தான் செடியாகவே வெளியில் வந்து கீழே விழுந்து அது புதுசாக முளைச்சி பாருங்கள், செடியாகவே கீழே விழுந்து இது புதுசாக. ரீசன் கேட்பாங்க. எல்லா பிளான்ட்டும் விதைகள் வந்து ஃப்ரூட்டாக இருக்கும்போது நம்ம பிச்சு வெளியில் அனுப்பிடுவோம் அண்ட் சீடு வந்து டிஸ்பர்சல் ஆகும். ஆனால் இதில் மட்டுமே விதைகள் ஃப்ரூட்டாக இருக்கும்போதே என்ன பண்ணுது அப்படின்னா விதைகள் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். ரீசன் என்ன அப்படின்னா, அந்த ஃப்ரூட்டு கீழே விழும்போது அந்த விதைகள் சப்போஸ் விதைகள் மாதிரி வெளியில் வந்துச்சுன்னா அது அந்த சால்ட் கண்டிஷனில் கேனாட் க்ரோத் ஆகாது. ஸோ அதை வந்து அழுகி போய் கெட்டு போயிடும். ஸோ அதுக்காக பிளான்ட்டுக்குள்ளேயே இருக்கும்போது, தன்னோட மதர் பிளான்ட்லேயே இருக்கும்போது கேன் ஸ்டார்ட் த க்ரோத்தை ஸ்டார்ட் பண்ணிடும். ரீசன் வந்து கீழே சால்ட் கண்டிஷனாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக சீடில் கேனாட் ஜெர்மினேட் ஆக முடியாது. ஸோ அதுக்காக மதர் பிளான்ட்டில் இருக்கும்போதே to grow in a new plant. The vivipary mode of seed germination is found in halophytes. Next one, anatomical adaptation.
ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷன்னு சொல்லுவோம். இதோட ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷன். தென் இந்த ஹாலோஃபைஸ் பிளான்ட்டு வேறு எங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி ஹாலோஃபைஸ் பிளான்ட்டு வேறு எந்தெந்த ஏரியாவில் ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இது வந்து அதிகமாக ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஓகேவா? தென் அனாட்டாமிக்கல் அடாப்டேஷன். இந்த எபிடெர்மல் செல் இஸ் ஆ ஸ்டெம் ஹெவி கியூட்டனைஸ்டு. எபிடெர்மல் செல்களில் வந்து ரொம்ப அதிகமான கியூட்டிக்கல் இதில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. டு அவாய்ட் த டிரான்ஸ்பிரேஷன். கியூட்டின் அப்படிங்கிறது வேக்சி சப்ஸ்டன்ஸ். ஆல்மோஸ்ட் ஸ்குவாரிஸ் அண்ட் ஃபில்ட் அவுட் த ஆயில் அண்டு டேனிங். இதில் வந்து எண்ணெய் பொருட்களும் டேனினும் அதிக அளவில் இதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இதோட ஸ்டெம்மோட ஸ்ட்ரக்சரில் கார்டெக்ஸ் ரீஜியன் ஆர் ஹச் ஷேப்டு அண்ட் தென் ஸ்டார் ஷேப்டு. தேர் ஆர் எ வெரி ஸ்க்ளீரைடு திக்கனிங், ஹை திக்கனிங், ரொம்ப கடினமாக இருக்கும். தே ப்ரொவைட் த மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் டு த கார்டெக்ஸ். It present in a stem region of the internal structure of plant. The leaves are maybe tarsiventral or isobilateral. இதோட லீஃபில் டார்சிவென்ட்ரல்னா இப்போ நம்ம கிராஸ் எடுத்துக்கிறோம். புல்லில் மேல் பக்கம் பார்த்தாலும் கீழ்ப்பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அதான் ஐசோபைலேட்ரல். ஐசோனா சேமு, பைனா இரண்டு பக்கம், இரண்டு, லேட்ரல்னா பக்கங்கள், இரண்டு பக்கமும் சேமாக இருந்தால் ஐசோபைலேட்ரல் லீஃப். டார்சிவென்ட்ரல் லீஃப்னா அப்பர் சைடு ஒரு மாதிரியும் லோயர் சைடு. ஃபார் எக்ஸாம்பிள் செம்பருத்தி லீஃப் எடுத்து பார்த்துக்கோங்க. அப்பர் சைடு தேர் ஆர் எ வெரி க்ளோஸி, பட் லோயர் சைடு தேர் ஆர் எ லெஸ் திக்கனிங். ஸோ அந்த க்ளோஸி லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்பர் சைடும் லோயர் சைடும் டிவைட் பண்ண முடியும். அந்த லீஃபை டார்சிவென்ட்ரல் லீஃப்னு சொல்லுவாங்க. சால்ட்டு செக்ரீட்டிங் கிளாண்டு. இப்போ நம்மளோட எருக்கஞ்செடி பார்த்திங்க அப்படின்னா அதில் சால்ட்டு மாதிரி சொரசொரப்பாக வெள்ளை வெள்ளையாக பிடிச்சிருக்கும். அதுதான் சால்ட்டு செக்ரீட்டிங் கிளாண்டு. அதில் உப்பு சுரப்பிகள் அதில் காணப்படும். அதோட ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷன் ஹை ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். இதில் வந்து அதிக அழுத்தம், ஆஸ்மாட்டிக் அழுத்தம் அதிகமாக இருக்கும். எப்படி ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க? ஹை கான்சன்ட்ரேஷன் டு த லோ கான்சன்ட்ரேஷன்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே அடர்த்தி அதிகமாக இருக்கும்போது அது வெளியில் அனுப்பும். அதுதான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். சீடு ஜெர்மினேஷன் இன் த ஃப்ரூட் வில் ஆன் த மதர் பிளான்ட். மதர் பிளான்ட்டில் இருக்கும்போதே அதோட பிளான்ட் வந்து க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடும். அதோட சீட்லிங் ஸ்டேஜில் தான் அது கீழே விழும். கீழே விழுந்தோடனே டு க்ரோ இன்ட்டு ஏ நியூ பிளான்ட்டாக உருவாயிடும். ஸோ இந்த மாதிரியான பிளான்ட்டு எங்கே நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னா, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் திருவாரூரில் நாகப்பட்டினம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தஞ்சாவூரில் திருவாரூர், நாகப்பட்டினம், அங்கே தான் இந்த மாதிரி பிளான்ட்டு இருக்குது. இப்போ வந்து காஜா புயலில் 2018 காஜா புயல் நடந்துச்சு. அதில் வந்து கொஞ்சம் தான் சேதம் ஏற்பட்டுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கனால அவங்க வந்து அந்த ஸ்ட்ரகுளுக்கு அடாப்டிவாக மாறிட்டாங்க. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளான்ட்டு. எல்லா பிளான்ட்டும் சீடாக இருக்கும் போது தான் கீழே விழும். ஆனால் இந்த பிளான்ட் வந்து ஃப்ரூட்டாக இருக்கும்போது அவங்க மதர் பிளான்ட்லேருந்தே க்ரோ ஆகிடுவாங்க. ரீசன் அவங்க எல்லாமே சால்ட் ஏரியாவில் இருக்காங்க. இந்த பிளான்ட்டை நாகப்பட்டினம், திருவாரூர் சைடில் அதிக அளவு நம்ம பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பெசல் ஆஃப் ஃப்ரூட் அண்ட் சீட்ஸ். அது லாஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.